வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், தோழிகள், சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எதுக்காக செய்கிறோன்னாக்க பொண்ணு மாப்பிள்ளை விருந்து. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் இதோடைய அளவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கரெக்டாக 600 எண்ணெய் நம்ம சேர்க்க போகிறோம். பிரியாணிக்கு ஸ்பெஷலான எண்ணெய்ங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இது என்ன எண்ணெய்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேன். 600 எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இதே மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா பொறுமையாக வதக்கி விடணுங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி அப்பப்போ முடிய ஓப்பன் பண்ணி கிளறி கிளறி விட்டிங்கன்னா தான் வெங்காயம் நல்ல பொன்னிறமான கலர் வரும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான கலர் வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்கணும். வெங்காயம் வதங்காமல் தக்காளி சேர்த்துறாதீங்க. அப்புறம் சோறு நல்லா பிசு பிசுன்னு கொல கொலன்னு ஆயிரும். உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு இப்போவே உப்பு சேர்க்கணும். நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கைப்பிடிச்ச அளவுக்கு நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா தலையை சேர்க்கலாம். நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சேர்க்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்க்கணும். புதினா தலை 3 கைப்பிடி சேர்க்குறீங்கன்னா மல்லித்தலை 4-5 கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். புதினாவை விட மல்லித்தலை கூட சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதினா தலை கூட போயிடுச்சுன்னா பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக கீரல் போட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன் காரத்துக்கு. சேர்த்துட்டு இந்த டைம்லேயே நம்ம நெய் சேர்க்கணும். நான் கரெக்டாக 150 கிராம் நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்த்தாச்சு. இதை மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். நான் இஞ்சி அரைக்கையிலே பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். இஞ்சி அரைக்கையில் நீங்கள் பட்டை, ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமே நல்லா அரைஞ்சி பேஸ்ட் ஆயிரும். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்தளவு நீங்கள் சேர்த்துக்கணுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் இதோடைய அளவுகள் நான் உங்களுக்கு கரெக்டாக லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. தயிர் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்க்க போகிறோம். நான் கரெக்டாக 3 கிலோ மட்டன் எடுத்திருந்தேங்க. 3 கிலோ மட்டனை கரெக்டாக 3 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மசாலாவும் மட்டனும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் அந்த மட்டனில் மசாலா சேரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை இந்த பக்கம் வதக்கிக்கிட்டு ஒரு சைடு மட்டனை குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா கூட சேர்த்தோம்னா நம்ம மட்டன் பிரியாணி ஈஸியாக டக்குன்னு நம்ம கோழி பிரியாணி செய்கிற டைமில் மட்டன் பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் மட்டன் வேக வைக்கையில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தேங்க. அந்த தண்ணியை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பிரியாணியில் தண்ணி சேர்க்கணும். நான் இந்த பாத்திரத்தில் கரெக்டாக ஒரு பாத்திரம் ஃபுல்லு நான் அரிசி எடுத்திருந்தேன். 1.5 பாத்திரம் அளவு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா மசாலாவுலேயும் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி இருக்குங்க உள்ள கிரேவியில். அதை கனெக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு பாத்திரம் அளவு அரிசி எடுத்தோம்னா 2 பாத்திரம் அளவு தண்ணி சேர்க்கணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்.
இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து 4 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த டைமில் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துடக்கூடாது. அதாவது பிரியாணிக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து லெமன் சேர்க்கணும். சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்க்க போகிறோம். நான் வந்து எப்போவுமே வந்து துளசி அரிசி தாங்க எடுப்பேன். பிரியாணிக்கு வந்து தண்ணியை வந்து கரெக்டாக நம்ம வந்து அளந்து ஊற்றிருக்கோம். அதனால அரிசியில் வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாதுங்க. இப்படி நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து சேர்க்கணும். அப்புறம் வந்து அரிசியில் தண்ணி கூட போயிடுச்சுனாக்கா அப்புறம் பிரியாணி வந்து கொலன்னு போயிடும். எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஊற்றினா தான் நமக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், களியாக இல்லாமல். இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து நெய் சேர்க்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நெய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து கேஸை வந்து நல்லா ஃபுல்லில் வச்சே வேக விடுங்க, சிம்மில் வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வேகணுங்க. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பிரியாணி வந்து 3/4 வாசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா இதே மாதிரி நல்லா கரண்டி வச்சு இப்படி லைட்டாக எடுத்து விடணுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி நமக்கு வந்து வேகும். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிக்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் பிரியாணி வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, நல்லா பக்குவமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் வந்து கேஸை வந்து மறுபடியும் சொல்கிறேங்க, சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வச்சிடாதீங்க, டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். நம்ம பிரியாணி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. கேஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேங்க, சிம்மில் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்க்கலாம் மறுபடியும். அவ்வளோதாங்க, பிரியாணி வந்து நமக்கு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். தம் போடையில் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்படி கறி வச்சு நீங்கள் தம் போட்டிங்கன்னா பிரியாணி நமக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது கரெக்டாக 20 நிமிஷம் நம்ம வந்து பிரியாணி தம்மில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். பாருங்கள் நமக்கு வந்து சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுட சுட வந்து சர்வ் பண்ணுங்கள். பிரியாணிக்கு மேட்சான ரைத்தா செய்ய போகிறோம். ரைத்தா செய்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம், மாதுளம்பழம், குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் தயிரை வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேலே வந்து தயிர் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் தண்ணி வந்து வடிஞ்சிருக்கும், அந்த தண்ணியை லைட்டாக இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைத்தா வந்து நல்லா அந்த தயிரெல்லாம் நல்லா மேலே ஒட்டி நல்லா கெட்டியாக இருக்கும். இது தாங்க ரைத்தாவுடைய பக்குவம். இப்போது நமக்கு வந்து பிரியாணியை வந்து சுட சுட வந்து சாப்பிட போகிறோம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்க போகிறோம். இதிலேருந்து நான் வந்து பிரியாணியை இப்படி ஓரமாக எடுத்து நான் இந்த பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லு எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து நான் 6 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா 65 வந்து செஞ்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து கிரேவி செய்கிறத விட 65 தாங்க நல்லா மேட்சாக இருக்கும். அவ்வளோதாங்க, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து தலைவாழை இலை போட்டு அதுவும் வாழை இலையில் சாப்பிட்டோம்னா சுட சுட அந்த வாழை இலை மணத்தோட சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்து சாப்பாடை வந்து நல்லா வாழை இலையில எடுத்து வச்சிட்டோம். பிரியாணியை எடுத்து வைக்கையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து வாழை இலையில் பிரியாணி வச்சுட்டு ரைத்தா வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 65 வச்சுட்டு கேரட் ஹல்வா செஞ்சுருந்தேங்க. பாருங்கள் கேரட் ஹல்வா வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதினா மல்லித்தலை வந்து சட்னி அரைச்சிருந்தேன், அதையும் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிட சொல்ல வேண்டியதான். பாருங்கள் நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிடையில் நான் வந்து வீடியோ வந்து எடுக்காமல் மறந்துட்டேங்க, வேலை பிஸியாகவே விட்டுட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்றத நான் வீடியோ எடுக்கலை. அவ்வளோதாங்க, ஈஸியான பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.